सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अवधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. நாம் இந்த வகுப்பில் ஷட்க சம்பத்து, ஷட்க சம்பத்து, ஷட் என்றால் 6, சம்பத்து என்றால் செல்வங்கள், 6 விதமான செல்வங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக 6 விதமான சம்பத்துக்கள் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்போம். பகவான் சங்கரரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்ல இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும்? சமாதி சாதன சம்பத்திஹி காம் சமோதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. 6 விதமான சம்பத்துக்களை பற்றி கூறுகின்றார். சம, தம, உபரம அல்லது உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று 6 விதமான சம்பத்துக்களை பற்றி இங்கே பகவான் கூறுகின்றார். இதை கேட்டவுடன் இயல்பாகவே நமக்கு தோன்றுகின்ற கேள்வி, சமம் என்றால் என்ன, தமம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் கேள்விகள் நமக்கு தோன்றுவது இயல்புதான். ஆகையினால் இங்கே பகவானே ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்ல இருக்கின்றார். நாம் பகவானோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஷமஹா கஹா மனோ நிக்ரஹா. சமம் என்றால் என்ன என்றால் மனோ நிக்ரஹா, மனதை கையாளுதல். மன கட்டுப்பாடு என்று ஒரு சொல் உண்டு. மன கட்டுப்பாடு என்றால் ஏதோ அடக்கி ஆள்வது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அப்படி இல்லாமல் மனதை கையாளுதல், இடத்திற்கு ஏற்ப மனதை எப்படி கையாள வேண்டுமோ அதை போல கையாளுவது. இங்கே மனம் ஒரு அந்தக்கரணம், அகக்கருவி. மனம் என்பது ஒரு அகக்கருவி. கருவி என்றாலே நம் இஷ்டப்பட்ட பொழுது நாம் அந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு நம் கையில் பேனா இருக்கிறது. நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த பேனாவை எடுத்து எழுதினால் அந்த பேனா நமக்கு ஒரு கருவி, நம் கையில் அது ஒரு கருவி. இதற்கு மாறாக பேனா அவ்வப்பொழுது எழுந்து வந்து நின்று என்னை எழுது என்னை எழுது என்னை பயன்படுத்து என்றால் அந்த பேனா நமக்கு தொந்தரவாகத்தான் இருக்கும். அதை போலத்தான் மனம் ஒரு கருவிதான். மனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. ஆனால் இன்று கருவி என்னாகிறது என்றால் கர்த்தாவாக மாறி நம்மை ஆட்டி படைக்கிறது. மனம் போன போக்கிலே மனிதன் போகிக் கொண்டிருக்கின்றான். மனம் ஒரு கருவி. மனிதன் நினைக்கின்ற போக்கிற்குத்தான் மனம் செல்ல வேண்டுமே தவிர மனம் போன போக்கிற்கு மனிதன் செல்லக்கூடாது. நமது நிலைமை மனம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றாற் போல நாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். சரி, இதுதான் இயல்பு என்றால் நாம் மனதை கையாளுவது எப்படி என்று கேட்கும் பொழுது இதற்குத்தான் நாம் பார்த்தோம் தர்மா தர்ம ஞானம் என்று. எது தர்மம், எது அதர்மம்? மனம் புருஷார்த்தத்தில்
இறைவனை நோக்கி நம் வாழ்க்கை செல்லும் பொழுது மனம் அமைதியாகும். அமைதியான மனதில் புத்தி கூர்மை ஏற்படும். புத்தி கூர்மைதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தினால் எது தர்மம், எது அதர்மம், எது சரி, எது தவறு என்கின்ற விவேகத்தை பயன்படுத்தி நாம் மனதிற்கு அறிவுரை கொடுத்தோம் என்றால் மனம் நமக்கு ஒரு கருவியாக செயல்படும். இந்த தர்ம ஞானம் இல்லாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு இந்த தர்மம் இருக்கும், தர்ம ஞானம் இருக்கும், அவர்களுக்கு புத்திசாலித்தனம் இருப்பதில்லை. பேசுவார்கள், நியாயத்தை பேசுவார்கள், தர்மத்தை பேசுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க மாட்டார்கள். அங்கே மனம் அவர்களை ஆட்சி செய்கிறது. ஆனால் புத்திசாலியான மனிதன் தர்ம அதர்ம ஞானம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவன் புத்தியானது மனதிற்கு அறிவுரை வழங்கி மனதை சமாதானப்படுத்தும் பொழுது மனம் ஆட்டம் போடுவதில்லை, அதர்மத்தின் வழியில் செல்வதில்லை. மனம் அவனுக்கு கட்டுப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆக மனோ நிகிரகா, மனதை கையாளுதல் என்பது, மனதை கையாள வேண்டுமென்றால் மனதை காட்டிலும் மேலான புத்தியிடமிருந்து இதற்கு ஒரு அறிவுரை தேவைப்படுகிறது. நாம் நமது வாழ்க்கையில் கூட குழம்பி போயிருக்கும் பொழுது, தடுமாறும் பொழுது, நம்மை காட்டிலும் மேலான பக்குவம் கொண்டவர்களிடம் நாம் யோஜனை கேட்டு நடந்து கொள்வோம் இல்லையா? அதை போலத்தான் புத்தியின் அறிவுரைப்படி மனம் செயல்பட்டதென்றால் மனோ நிகிரகா அசுலபம், மனதை கையாளுதல் சுலபம். மனதை பற்றி பகவான் மேலும் சொல்ல போகிறார். சஞ்சலாத்மிகா இதி மனகா என்று. மனம் என்பது சஞ்சலப்படக்கூடியதுதான். இதுவா அதுவா, அப்படியா இப்படியா, போகலாமா வேண்டாமா என்று தடுமாறக்கூடியதுதான் மனம். இது சரி, இப்படி செய், அப்படி போகாதே என்று அறிவுரை கொடுப்பது புத்தி. ஆக மனமானது கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்றால் புத்திக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் மனதை கையாளுதல், மனது அடங்கி செயல்படும். ஆக மனதை கையாள வேண்டும் என்றால் புத்திசாலித்தனம் தேவை. அடுத்தது தமஹா கஹா சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரகா. தமஹா கஹா, தமம் என்றால் என்ன? சக்ஷுராதி, சக்ஷு என்றால் கண்கள், ஆதி கண்கள் முதலான பாஹ்யேந்திரிய மனமானது, அந்த கரண அந்த இந்திரிய, இவைகள் பாஹ்ய இந்திரிய புறக்கரணங்கள். அது அந்த கரணம், இது புறக்கரணம். சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரகா, அதாவது 5 ஞானேந்திரியங்களை, 5 கர்மேந்திரியங்களை கையாளுதல். அடக்குதல் அல்ல, கட்டி போட்டு வைப்பதல்ல, அதை கையாளுதல். இந்திரியங்கள் எப்பொழுது தடம் மாறி போகும் என்றால், இந்திரியங்கள் எப்பொழுது தடம் மாறி போகும் என்றால் ஆரோக்கியமாக இல்லாத பொழுது இந்திரியங்கள் தடம் மாறும். தேகம் ஆரோக்கியமாக இருந்ததென்றால் இந்திரியங்கள் தடுமாறாது. ஆரோக்கியம் மிக மிக அவசியம். ஹெல்த் இஸ் வெல்த். புத்தியின் சொல்படி மனம் கேட்கும் பொழுது மனதின் சொல்படி இந்திரியங்கள் கேட்கும். மனம் பார்க்காதே என்றால் கண்கள் பார்க்காது. ஏனென்றால் மனம் புத்தியின் அறிவுரையின்படி நடக்கின்ற காரணத்தினால் மனம் இதை கேட்காதே என்று சொன்னால் காது அதை கேட்காது. ஆனால் இன்று பெரும்பாலானவர்களின் நிலை என்னவென்றால்
மனதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டு இந்திரியங்கள் கண் போன போக்கிலே கால் போகலாமா? இன்றைக்கு கண் போன போக்கில்தான் கால்கள் போகிறது. ஒரு விஷயத்தை பார்க்கிறான், அதன் மீது ஆசை கொள்கின்றான், அதை அடைய வேண்டும் என்று தவிக்கின்றான். மனமும் அதற்கு ஜால்ரா அடித்துக்கொண்டு செல்கிறது. ஏனென்றால் தெளிவான புத்தி இல்லாத காரணத்தினால். தெளிவான புத்தி இருந்ததென்றால் மனதிற்கு அறிவுரை கொடுக்கும், மனமானது இந்திரியத்திற்கு அறிவுரை கொடுக்கும். ஆக இங்கே மனித வாழ்க்கையில் புத்தி மிக மிக முக்கியம். தர்ம அதர்ம ஞானம் மிக மிக முக்கியம். எது சரி எது தவறு, எது தர்மம் எது அதர்மம், எது நியாயம் எது அநியாயம் என்கின்ற அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். அறிவு எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தவர்கள் தவறு செய்யும் பொழுது சுலபமாக சுட்டி காட்டுகிறார்கள் இன்றைய மாணவர்கள், சிறியவர்கள். ஆனால் அவர்களுக்கென்று வரும் பொழுது உதாசீனப்படுத்திவிட்டு இந்திரியங்கள் என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டு செல்கிறார்கள். மனம் என்ன செய்ய தூண்டுகிறதோ அதை செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தர்ம அதர்ம ஞானமெல்லாம் காற்றில் காணாமல் போய்விடுகிறது. அங்கே அனுபவம் இருக்கும் பொழுதுதான் அந்த தர்ம அதர்ம ஞானத்தில் நமக்கு புத்தி உறுதிப்படுகிறது. மாணவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வெறும் தகவலாகத்தான் தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் என்பதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், நடைமுறையில் இல்லை. ஆக தமம் என்றால் புலன்களை கையாளுதல். புலன்களை சுலபமாக கையாள வேண்டும் என்றால் தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஆக தமஹா கஹா சக்குராதி பாஹ்யேந்திரிய நிகிரகா தமஹா. அடுத்தபடியாக உபரமஹா கஹா ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ. உபரம உபரதி என்றால் என்ன? உபரம உபரதி. உப என்றால் அருகில், ரம என்றால் ரமித்தல். எதற்கு அருகில் ரமித்தல் என்றால் ஸ்வ தர்ம அனுஷ்டானமேவ. நான் எனது கடமைகளை, நான் எனது தர்மத்தை கடைபிடிப்பதுதான் உபரம. விவகாரத்தில் சொல்வார்கள், உன் துருத்தியை மட்டும் ஊதிண்டு போ, அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதேன்னு சொல்லுவாங்க. அப்போ உபரம என்றால் என்னுடைய கடமையை நான் செய்வது, என் தர்மத்தை நான் செய்வது. உபரம ஸ்வ தர்ம அனுஷ்டானமேவ. ஸ்வ தர்ம அனுஷ்டானமேவ. எப்பொழுது ஒருவன் தனது தர்மத்தை கடைபிடிப்பான் என்றால் மனம் இவன் கட்டுப்பாட்டில் இருந்து, இந்திரியங்கள் இவன் கட்டுப்பாட்டில் இருந்ததென்றால் இவன் தனது கடமையை மட்டும், தனது தர்மத்தை மட்டும் செய்து கொண்டு செல்வான். மனம் அடங்காதவனால், இந்திரியம் அடங்காதவனால் ஸ்வ தர்மத்தை கடைபிடிப்பது கடினம் கடினம் கடினம். ஒருவன் உபரமத்தை, தன் கடமையை செய்யும் பொழுது பல பிரச்சனைகளிலிருந்து அவன் விடுபடுகின்றான். பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நாமாக வலிய வரவழைத்துக் கொள்வதுதான். நமது வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நாம் படுகின்ற பல கஷ்டங்கள் எனக்கு தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களில் நான் தலையிடுவதினால்தான் பல பிரச்சனைகள். நான் உண்டு என் ஜோலி உண்டுன்னு இருந்தேன்னாக்கா பிரச்சனையே இல்லை. அதனால இங்கே ஸ்வ தர்ம அனுஷ்டானம். இரண்டாவது, நாம் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது. சாதாரணமாக வீட்டில் இருவர்கள் பேசிக்கொண்டிருந்தால்
மூன்றாவதாக வேறு அறையில் இருப்பவர் இவர்கள் பேசுவதை கேட்டு அழைப்பு இல்லாமலேயே அங்கிருந்து இலவசமான அறிவுரையை வழங்கிக் கொண்டிருப்பார். சூர்ப்பனகை தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, இதுவும் சொதர்மம் கிடையாது. இது பரதர்மம். நான் எனது தர்மத்தை மட்டும் கடைபிடிக்கும் பொழுது சித்த சுத்தி ஏற்படுகிறது. சித்த சுத்தி, உள்ளத்தில் அமைதி ஏற்படுகிறது. அது எப்படி? அடுத்தவர்கள் என் விஷயத்தில் தலையிட்டால் என் மனம் சஞ்சலமடையும். நான் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிட்டாலும் என் மனமும் அவர்களின் மனமும் சஞ்சலப்படும். மனம் சஞ்சலப்படும் பொழுது சித்தம் சுத்தமாக இல்லை என்று அர்த்தம். எப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது சித்தம் சுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆக உபரம, என் கடமையை நான் செய்வது, அடுத்தவர்களின் விஷயத்தில் நான் தலையிடாமல் இருப்பது, அடுத்தவர்களையும் என் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது, இவைகளினால் எனக்கு கிடைப்பது சித்த சுத்தி, சித்த சுத்தி, சித்த சுத்தி. சித்த சுத்தி ஏற்படும் பொழுது மனம் அமைதியாக எனக்குள் கவனத்தன்மை அதிகமாகும். கவனத்தன்மை அதிகமாகும் பொழுது மனதில் வருகின்ற அனாவசியமான எண்ணங்களை கூட உதிக்கும் பொழுதே அதை நீக்கிவிடும் இந்த கவன சக்தி. மனிதர்கள் தனது மனதில் வருகின்ற எண்ணங்களை சரியாக கவனிப்பதில்லை. கவனிக்கப்படாத எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஸ்லிப் ஆஃப் த டங், தெரியாமல் பேசிவிட்டேன் என்று பின்னாடி வருத்தப்படுகின்றோம். கவனக்குறைவினால் தான் நாம் பேசக்கூடாத வார்த்தைகளையும் பேசிவிடுகின்றோம். கவனம் இல்லாத காரணத்தினால்தான் செய்யக்கூடாத காரியங்களையும் செய்து விடுகின்றோம். ஆக செய்யக்கூடாத காரியங்கள், பேசக்கூடாத வார்த்தைகள், எண்ணக்கூடாத எண்ணங்கள், இவைகளெல்லாம் கவனக்குறைவினால் தான் வருகிறது. அப்ப நமக்குள் கவனத்தை அதிகமாக்க வேண்டும் என்றால், என் கடமையை மட்டும் நான் செய்யும் பொழுது என் உள்ளம் அமைதியாகிறது. அமைதியான உள்ளத்தில் கவனத்தன்மை அதிகமாகிறது. இதனால் என்னாகிறது என்றால், சம தம, மன அடக்கமும் புலன் அடக்கமும் சுலபமாகிறது. பார்த்தோம் என்றால் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இந்த 6 குணங்களுமே ஒன்றிற்கு ஒன்று உறுதுணையாக, ஒன்றிற்கு ஒன்று ஆதரவாக, ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக திதிக்ஷா, சகித்து கொள்வது. திதிக்ஷா கா ஷீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். திதிக்ஷா என்றால் என்ன? ஷீத உஷ்ண சுக துக்க ஆதி, குளிர் வெப்பம் சுகம் துக்கம் முதலான விஷயங்களை சகிஷ்ணுத்துவம், சகித்து கொள்ளுதல். திதிக்ஷா என்றால் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் மானம் அவமானம் வெற்றி தோல்வி ஏற்றம் இரக்கம், இந்த இருமைகளை எல்லாம் சகித்து கொள்வதுதான் திதிக்ஷா. திதிக்ஷா தலை வலித்ததென்றால் மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் சகித்து கொள்வதல்ல. உடம்பில் புண் ஏற்பட்டு வலித்ததென்றால் அதற்கு என்று மருந்து போடாமல் சகித்து கொள்வதல்ல. பசி என்றால் உணவு உண்ணாமல் பட்டினி கிடந்து சகித்து கொள்வதல்ல. நோய் என்று வந்ததென்றால் அதற்கு உண்டான மருந்தை உண்ண வேண்டும். பசி எனும் நோய்க்கு உணவு அவசியம். ஆக இங்கே பொறுத்து கொள்வது என்பது சுகம் வரத்தான் செய்யும், சென்றுவிடும். துக்கம் வரத்தான் செய்யும், சென்றுவிடும். அதை போலத்தான்
வெற்றி வரும் போகும், தோல்வி வரும் போகும், மானம் வரும் போகும், அவமானம் வரும் போகும், வாழ்க்கையில் ஏற்றம் வரும் போகும், இரக்கமும் வரும் போகும், இவைகளெல்லாம் வரும் போகும் என்பதை கவனத்தினால் புரிந்து கொண்டவனுக்கு சகித்து கொள்வது சுலபம். இதெல்லாம் நமக்கு கவனத்தில் வர வேண்டும். வாழ்க்கையில் இரண்டும் உள்ளது. இரவு பகல் போல இன்பம் துன்பம் உண்டு என்பதை அடுத்தவர்கள் சொல்ல கேட்பதினால் சகிஷ்ணுத்துவம் வருவதில்லை. என் வாழ்க்கையில் வந்து செல்கின்ற இந்த டுவாலிட்டிஸ், இருமைகள், இந்த துவந்துவங்களை நான் பார்த்து புரிந்து கவனித்து வாழும் பொழுது மட்டுமே என்னால் நிஜத்தில் சகித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் வார்த்தை அளவில் என்ன பண்றது, வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்க தான் செய்யுது, யாராலே மாற்ற முடியுமா என்று பேசிவிட்டு செல்வதல்ல திதிக்ஷா, சகித்து கொள்வது. இங்கே இந்த திதிக்ஷாவிற்காக யோகாசனம், பிராணாயாமம், ஜபம், தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகள் அறிவுறுத்தப்படுகிறது. ஜபம், தியானம், யோகாசனம், பிராணாயாமம் இவை இந்த மாதிரியான ஆன்மீக சாதனைகள் வலியுறுத்தப்படுகிறது. திதிக்ஷா சாத்திய பர்யந்தம் பிரயத்தனம், சாத்திய பர்யந்தம் பிரயத்தனம், சாத்திய பர்யந்தம் அது நமக்கு சாத்தியமாகும் வரையிலும், திதிக்ஷா நமக்கு சாத்தியமாகும் வரையிலும் பிரயத்தனம், முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுமில்லை, நாம் தொடர்ந்து நமது அன்றாட ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு வந்தாலே இந்த சம தம உபரம திதிக்ஷா இவைகளெல்லாம் தானாகவே நமக்கு பின்னால் நிழல் போல வர ஆரம்பித்து விடும். நாம் கவனிக்கப்பட வேண்டியதெல்லாம் நித்திய ஆன்மீக சாதனை, தினசரி ஆன்மீக சாதனைகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு செய்து வந்தாலே போதுமானது. இந்த 6 விதமான சம்பத்துக்களும் நிழல் போல பின்னால் வரும். திதிக்ஷா சகித்து கொள்ளுதல். புலம்பி ஃபையிங் கிடையாது. ஒரு சிலர் எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பது. அவள் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பார்க்கின்ற பார்வை சரியில்லை, இவன் போகிற போக்கு சரியில்லை, பிளா 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 பிளா. ஐயோ யோ 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 யோ, கேட்பவர் தற்கொலை செய்து கொள்வார் போலும். அந்த அளவுக்கு புலம்பல் புலம்பல் புலம்பல். ஆன்மீக சாதகர்களாகிய நமக்கு இந்த புலம்பல் இருக்கக்கூடாது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீ யாரையாவது குறை சொன்னாய் என்றால் உன்னில் அந்த குறை இருக்கிறது, உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். 5வது தகுதி ஸ்ரத்தா கீத்ருஷீ குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசகாம். ஸ்ரத்தை என்றால் என்ன? ஸ்ரத்தையின் லட்சணம் சொல்லப்படுகிறது. குருவின் வார்த்தையிலும் வேதாந்தத்தின் வார்த்தையிலும் விஸ்வாசம் வைப்பது. விஸ்வாசம் என்றால் என்ன? சந்தேகமில்லாத நம்பிக்கை. தமிழில் நம்பினார் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு என்று சொல்வதுண்டு. ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் யாரெல்லாம் மோசம் போகிறார் என்றால் நம்பினவர்கள்தான் மோசம் போகிறார்கள். நம்பினார் கெடுவதில்லை என்று நான்மறை கூறுகிறது. ஆனால் நடைமுறையோ நம்பினவர்கள்தான் கெட்டு போகிறார்கள், மோசம் போகிறார்கள். அப்படி என்றால் எது உண்மை? நான்மறையின் அறைகூவல் உண்மையா, நடைமுறை வாழ்க்கை உண்மையா என்று கேட்டோம் என்றால், சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்றால் விடை கிடைத்துவிடும். நமது நம்பிக்கை எல்லாம் சந்தேகத்துடன் கூடியது. நமது நம்பிக்கை எல்லாம் சந்தேகத்துடன் கூடியது. விஸ்வாசம் என்பது, ஸ்ரத்தை என்பது
சந்தேகமில்லாத நம்பிக்கை. ஆம், குரு சொல்கின்ற வார்த்தையில் துளியும் சந்தேகமில்லாமல் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது விஸ்வாசம். ஏன் குரு சொல்வதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்டால், உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது, குருவின் மீது நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை வரவில்லை என்று அர்த்தம். இன்றைய சமுதாயம் எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்பதும் சந்தேகப்படுவதும் இன்றைய சமுதாயத்தின் லட்சணமாக இருக்கிறது. அது தவறு இல்லை, அது தவறு இல்லை, தேவைதான். கேள்வி கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளும் பொழுது அங்கே விஸ்வாசம், ஸ்ரத்தா ஏற்படுகிறது. குரு நமக்கு துரோகம் இழைக்க மாட்டார். குரு சுயநலத்தோடு நம்மிடம் எதையும் சொல்ல மாட்டார். குரு எதை பேசுகிறார் என்றால், வேதாந்தத்தின் வார்த்தையைத்தான் குரு சொல்கின்றார். குரு என்ன சொல்கிறாரோ அது வேதாந்தத்தில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. ஆக வேதத்தின் வாக்கியத்தை குரு பேச, குரு பேசுகின்ற வாக்கியம் வேதாந்தத்தில் இருக்க, இரண்டும் ஒன்றுதான். வேதம் அறிவுரை தருகிறது, தகவல்களை தருகிறது. அந்த தகவல்கள் அனுபவத்தில் உண்மைதான் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து தெளிந்தவர்கள்தான் குருமார்கள். ஆக குருமார்கள் அனுபவபூர்வமான எடுத்துக்காட்டுகள். ஆக குரு வேதத்தின் வார்த்தைக்கு புறம்பாக சொல்வதில்லை. எது அனுபவத்தின் உண்மையோ அதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன. ஆக இங்கே குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா, குருவின் வார்த்தையிலும் வேதாந்தத்தின் வார்த்தையிலும் சந்தேகமில்லாத நம்பிக்கை கொள்வது ஸ்ரத்தை, ஸ்ரத்தை, ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். குருவின் வார்த்தையில் ஸ்ரத்தை வைப்பவன் தான் ஞானத்தை அடைகின்றான். பிரமாணே விஸ்வாசா, பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். குரு பிரத்யக்ஷ பிரமாணம். நாம் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் குரு. பிரமாணே விஸ்வாசா, பிரத்யக்ஷ பிரமாணே விஸ்வாசா. பிரத்யக்ஷ பிரமாணமாக இருப்பவர் குரு. அவரின் வார்த்தையில் நாம் சந்தேகமில்லாத நம்பிக்கை கொள்வது ஸ்ரத்தை. மேலும் சமாதானம் அடுத்தபடியாக இருப்பது சமாதானம் கிம் சித்தைகாக்ரதா. சித்த ஏகாகிரதா, மன ஒருநிலைப்பாடுதான் சமாதானம். மன ஒருநிலைப்பாடு சமாதானம். சமாதானம் என்றால் உள்ளத்தில் அமைதி குடியிருத்தல். அந்த அமைதி இறைவனை சார்ந்ததாக இருத்தல். சம ஆதானம், சமாதானம். சம, உலகத்தில் எங்கும் சமமாய் நீக்கமர நிறைந்திருப்பது பிரம்ம, பிரம்ம, பிரம்ம. உலகமெங்கிலும் சமமாயிருப்பது பிரம்ம. இறைவனுக்கு பாரபட்சம் கிடையாது. எல்லாருக்குள்ளும் இறைவன் சமமாய்தான் இருக்கின்றான். ஆக சமமான இறைவனை நாம் ஆதாரமாக, இறைவனை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வாழும் பொழுது உள்ளத்தில் அமைதி மேம்படுகிறது. அது சமாதானம். ஆம், எவன் ஒருவன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்து, இந்திரியங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அனைத்தையும் சகித்து கொள்கின்ற தன்மை வந்து விடுகிறது. அவன் குருவின் வேதாந்தத்தின் வார்த்தையில் ஸ்ரத்தை வைக்கும் பொழுது இறைவனை தவிர வேறு ஒன்றுமில்லை, நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்ம